Hello all, welcome to another interesting episode. Actually, topic என்னன்னு பாத்தீங்கன்னா who should not take the vaccine. நம்ம இந்த வேக்சின் எப்போ போட ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போத்தந்தே பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக புது கொஸ்டின்ஸ் டெய்லி நம்ம மனசில் வருது. இது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் இல்லை நெய்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, மெடிகேஷன்ஸ் ஏதாவது ஸ்டாப் பண்ணணுமா டாக்டர், அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குமா, எங்கள் அப்பாவுக்கு 90 வயசு ஆகுது அவருக்கு போடலாமா, கோமாபிலிட்டிஸ் இருக்கவங்கலாம் அதில் எடுக்கலாமா, பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க இதை போடலாமா, இல்லை டயபிட்டிஸ் இருக்கவங்க இது மாதிரி போடலாமான்னு சொல்லிட்டு இது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கேட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ நான் இதை என்ன பண்ணேன்னா, இந்த கன்சர்ன் ஸ்பெஷலிஸ்ட் ஆக்சுவலாக கார்டியாலஜிஸ்ட், பல்மனாலஜிஸ்ட், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க கிட்டலாம் போய் கேட்டேன். ஸோ அவங்க சொன்ன ஆன்சர்ஸை தான் நான் சம்மரைஸ் பண்ணி டாப் 20 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். அந்த அதர் சைடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் வேக்சினேஷன் போடுறதுக்கு குளிக்கலாமா, நான்வெஜ் சாப்பிடலாமா, ஆல்கோஹால் எடுக்கலாமா, ஸ்மோக் பண்ணலாமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்தது. ஸோ ஐ டேக்கன் டாப் 20 கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது எண்ட் ஆஃப் த வீடியோ யூ கெட் அ கிளாரிட்டி ஆக்சுவலாக. ஸோ இந்த வேக்சினேஷனை பற்றி உங்கள் மனசில் இருக்க டவுட்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ தட் யூ வில் நாட் ஹேவ் a pinch of doubt, you will be empowered with a complete clarity ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் உங்களோட கொஸ்டின்ஸ் எத்தனாவது கொஸ்டினாக வேணா இருக்கலாம். ஸோ கீப் வாட்சிங். End of the video I'll also tell who should not take the vaccine. அதாவது பாரத் பயோடெக் என்ன சொல்லியிருக்காங்க, கோவேக்சின் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, கோவிஷீல்டு யாருக்கெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களாவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, what are the common side effects of vaccination? இது ஜென்ரல் காமன் கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கிறது. ஸோ என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல லைட்டாக ஒரு பெயின் இருக்கலாம், ஒரு டெண்டர்னஸ் இருக்கலாம், மைல்டு ஸ்வெல்லிங் இருக்கலாம், கை தூக்க முடியாத மாதிரி ஒரு வலி இருக்கலாம், ஒரு ஜென்ரல் ஃபீலிங் ஆஃப் அன்வெல்னஸ் இருக்கலாம், ஒரு லெத்தாஜி இருக்கலாம், ஒரு ஃபெட்டிக் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் காமன் சைட் எஃபெக்ட்ஸ். இந்த காமன் சைட் எஃபெக்ட்ஸே பார்த்தீங்கன்னா 0.0004% பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் வருது. இன்ஃபேக்ட் ஒரு 100 பேர் போடுறாங்க அப்படின்னா அது ரொம்ப மினிமமாக தான் வருது ஆக்சுவலாக. சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூராலஜிக்கல் பிரேக் டவுன், ஒரு கொலாப்ஸ், அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே ரிப்போர்ட் ஆகல. ஸோ நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும், வேக்சின் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் ஆக்சுவலாக. போத் கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு அண்ட் இப்போ வரப்போகிற வேக்சின் ஸ்புட்னிக் V அது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, ஷுட் கேன்சர் பேஷண்ட்ஸ் டேக்கிங் கீமோதெரபி கேன் டேக் திஸ் வேக்சின் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நிறைய பேஷண்ட் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா கேன்சர் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆக்சிடென்டல் டிசீஸ், திடீர்னு தான் டயக்னோஸ் ஆகும். அதுவும் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் டயக்னோஸ் ஆகும்போது இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எல்பி அண்டர்கோயிங் கீமோதெரபி, ரேடியோதெரபி அப்படி நிறைய எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வேக்சின் எடுக்கலாமான்னு கேட்கும்போது நான் ஆன்காலஜிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். இந்த டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, டெஃபினட்டாக கீமோதெரபி எடுக்கவங்க எடுத்தே ஆகணும். ஏன்னா தேர் வல்னரபிள் அண்ட் தேர் இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட். அவங்க டெஃபினட்டாக எடுக்கணும். இதில் நோ செகண்ட் தாட்டே கிடையாது. ஸோ பேஷண்ட்ஸ் டேக்கிங் கீமோதெரபி ஆர் எனி கேன்சர் ட்ரீட்மெண்ட் கேன் டேக் திஸ் வேக்சின் அப்படின்னு சொன்னாங்க. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 90 வயசுக்கு மேலே 100 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த வேக்சின் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது பேசிக்காக யார் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மயிலாப்பூர், மந்தவெளி, ஆழ்வாப்பேட், பெசன்ட் நகர் இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ் நிறைய வந்தது. முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன், அதாவது ஓல்ட் ஏஜ் குரூப் 80 இயர்ஸ்க்கு மேலே 90 இயர்ஸ்க்கு மேலே ரொம்ப நிறைய இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த சில்ட்ரன்ஸ் செட்டில்டு இன் அப்ராட் ஆக்சுவலாக. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்கள் பசங்க கிட்டேருந்து எனக்கு அப்ராட்லேருந்து தான் வந்தது. டாக்டர் அப்பா அம்மா தனியாக இருக்காங்க, 2 பேருக்கும் வேறு நாள் போடலாமா, ஏன்னா திடீர்னு யாருக்கும் ஒருத்தர் ஃபீவர் வந்ததுன்னா ஒருத்தர் பார்த்துக்கிறது தேவைப்படும், இல்லை 2 பேர் ஒரே நாள் போட்டுக்கலாமா, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷர் அடிக்கடிக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ இதை நான் டாக்டர்ஸ் ஜீரியாட்ரிஷியன்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க பேசிக்காக என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 90 வயசுக்கு மேலே இருக்கவங்க 100 வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக வேக்சினேஷன் எடுத்துக்கலாம். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஒரே ஒரு விஷயம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க லாங் டர்மாக ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்திருக்காங்க, இல்லை ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அது எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு இது ஏதாவது ஸ்டாப் பண்ணணுமா, ஏதாவது எடுக்கணுமா அப்படின்றது டெஃபினட்டாக கேட்கணும். அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் மெடிசன்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்லேயே நிறைய அனுப்புறாங்க. ஃபோட்டோ எடுத்து டாக்டர் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன், நான் 10 வருஷமா நீங்கள் சொல்லுங்கள் வேக்சின் எடுக்கலாமான்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரி, உங்களோட கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அதை கைட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாராவது டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்காதீங்க. அது கரெக்டாகவும் இருக்காது, சம்டைம்ஸ் அது காம்ப்ளிகேட்டும் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர், உங்கள் கேஸ் ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச டாக்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் காலாவது பண்ணி, டாக்டர் இது எடுத்துக்கலாமா டாக்டர், நான் வேக்சினேஷன் போடலான்னு இருக்கேன் டாக்டர், இதை கேட்டுட்டு எடுக்கிறது சேஃப். அண்ட் பேஷண்ட் வித் பிளட் தின்னர்ஸ் டேக் திஸ் வேக்சின் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, இந்த கார்டியாலஜிஸ்ட் கிட்ட நான் கேட்கும்போது கார்டியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 80% ஆஃப் த பீப்புள்ஸ் ஹூ ஆர் வித் பிளட் தின்னர்ஸ் they will be taking only aspirin. காமனாக பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆஸ்பிரின் எடுக்கிறவங்க டெஃபினட்டாக எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றது கார்டியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இந்த ஆன்ஜியோபிளாஸ்டி, பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க, இவங்க they will be taking a different set of blood thinners. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு எத்தனை நாள் ஸ்டாப் பண்ணணும், எப்போ ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கார்டியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. மூணாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் they suffer from disease called atrial fibrillation அப்படின்னுவாங்க, கார்டியாக் அரித்மியான்னுவாங்க. அதாவது irregular heart beats இருக்கும். அவங்க ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த வால்ஃபாரின், அசித்ரோம்
சிண்ட்ரோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பிளட் தின்னர்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த வால்ஃபரின் அசிட்ரோம் எடுத்துட்டு இருக்கவங்க வந்து டெஃபினட்டா வந்து இந்த வேக்சின்ஸ் எடுக்கக்கூடாது வித்வுட் த கைட்லைன்ஸ் அந்த டாக்டர் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. அதனால நீங்க உங்க கார்டியாலஜிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி பிளட் தின்னர்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வால்ஃபரின் அசிட்ரோம் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்காம யூ ஷுட் நாட் டேக் த வேக்சின். ப்ளீஸ் மேக் எ நோட். ஆக்சுவலாக திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எத்தனை வருஷம் எடுத்துட்டு இருக்கீங்க, என்ன பவர்ல எடுத்துட்டு இருக்கீங்கன்றதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா ஓவர்ட் பேஷண்ட்ஸ் ரீசென்ட்லி அண்டர்வென்ட் சர்ஜரி அவங்க எடுக்கலாமான்னு கேட்குறாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ரெக்கவரி ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். இட் கம்ஸ் டு ஃபியூ டேஸ் டு ஃபியூ வீக்ஸ். ஆக்சுவலாக உங்க டாக்டர் கைட்லைன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த 1 or 2 வீக்ஸ் வந்து டாக்டர் சொல்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுறது பெட்டர். ஆக்சுவலாக போய் வேக்சின்ஸ் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு டாக்டர் கைட்லைனோட வேக்சின் எடுத்துக்கலாம். பட் அந்த வேக்சின் எடுக்க போகிற டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் வந்து இந்த SMS ஃபாலோ பண்ணணும், சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்கிங், சானிடைசிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா சர்ஜரி முடிச்சிருக்கீங்க இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் வரும்போது உங்களோட பாடியில் இருக்க இம்யூன் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து யூ ஆர் சசெப்டபிள் ஆர் யூ ஆர் வல்னரபிள் டு get more infections actually. So இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐசோலேட் ஆகிறது, இந்த க்ரௌட்ல அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் டெஃபினட்டாக சர்ஜரி பண்ணவங்க பண்ணணும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேன் பேஷண்ட்ஸ் வித் பேஸ் மேக்கர் டேக் திஸ் வேக்சின் அப்படின்றாங்க. இதையும் அகைன் நான் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட செக் பண்ணும்போது பேஸ் மேக்கராக இருக்கட்டும், பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்களா இருக்கட்டும், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது டிவைஸ் நம்ம ஹார்ட்டில் வச்சிருக்கவங்க எல்லாருமே எடுக்கலாம். இவங்க தான் வந்து மோர் சசெப்டபிள் க்ரௌட். ஆக்சுவலாக இவங்களாம் தான் வேக்சின்ஸ் எடுக்கணும் அப்படின்றது டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து டவுட்டே கிடையாது. எனி பேஷண்ட்ஸ் டன் எனி ப்ரொசீஜர் ஆக்சுவலாக அவங்க ஹார்ட்டில் எது சம்மந்தப்பட்ட ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க டெஃபினட்டாக வேக்சின்ஸ் எடுத்துக்கலாம். இஸ் வேக்சின் சேஃப் ஃபார் டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் ஒரு டேக்கிங் இன்சுலின் அப்படின்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ வெரி காமன் கொஸ்டின். நான் ரொம்ப வருஷமா இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு இருக்கேன் டாக்டர், நான் இப்போ இந்த வேக்சின் எடுக்கலாமா, அதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமான்னு கேட்கும்போது டயபிட்டாலஜிஸ்ட் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா diabetes and hypertension தான் மோஸ்ட் சசெப்டபிள் ஃபார் திஸ் இன்ஃபெக்ஷன்ஸ். ஆக்சுவலாக கோமார்பிடிட்டிஸ்ன்றது மெயினாக சொல்கிறது வந்து ஹைப்பர்டென்ஷன் அண்ட் டயபிட்டிஸ் தான். ஸோ டெஃபினட்டாக இவங்க எடுத்துக்கலான்றாங்க. நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணணுமா பண்ண வேணாவா எடுக்கிறதுக்கு முன்னாடின்றது சம்மந்தமே கிடையாது. ஈவன் உங்கள் சுகர் லெவல் அதிகமாக இருந்தால் கூட இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கூட யூ கேன் டேக் த வேக்சின்ஸ். ஆக்சுவலாக அது எதுவுமே வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸோ இல்லை கான்ட்ரா இண்டிகேஷன்ஸோ டெஃபினட்டாக கிடையாது. ஸோ டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதே மாதிரி ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்ஸ் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கவங்க வந்து டெஃபினட்டாக இந்த வேக்சின்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஷுட் பேஷண்ட்ஸ் காட் சிவியர் கோவிட் அண்ட் ரெக்கவர் ஆக்சுவலாக அவங்க வந்து வேக்சின்ஸ் எடுத்துக்கணும். நல்ல கோவிட் வந்து ஐசியூலாம் அட்மிட் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் ஆயிருக்க டாக்டர் நான் எப்போ எடுத்துக்கணும், நான் எடுத்துக்கணுமா வேணாமா, எனக்கு ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆயிருக்கும் இல்லையா உடம்புல, நான் வேக்சின் கண்டிப்பாக எடுக்கணுமான்னு கேட்குறாங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 to 6 weeks கழிச்சு டெஃபினட்டாக எடுக்கணுன்றாங்க. அதே மாதிரி யூ டு கம்ப்ளீட் 2 doses ஆஃப் வேக்சின். ஒரு டோஸ் மட்டும் எடுத்து நிறுத்துறது அது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டோஸ் எடுக்கணும், 6 weeks கழிச்சு தான் எடுக்கணும். நீங்கள் கோவிட்லேருந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆனதுலேருந்து 6 weeks ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டோஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த சஜஸ்டட் டியூரேஷனில் செகண்ட் டோஸும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றாங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேன் சிவியர் ஆஸ்மா பேஷண்ட்ஸ் டேக் திஸ் வேக்சின். நான் வந்து எனக்கு பல வருஷமா ஆஸ்மா இருக்கு டாக்டர், நான் இன்ஹேலர் எடுத்துட்டு இருக்கேன், நான் இன்ஹேலர் எடுக்கும் போது வேக்சின்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பல்மனாலஜிஸ்டோ இல்லை ரெஸ்பிரேட்டரி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க எடுத்துக்கலாம். நீங்கள் யூ கேன் கண்டினியூ டேக்கிங் இன்ஹேலர்ஸ். வேக்சின் எடுத்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு ஆஸ்மா இருக்குது இல்லை வந்து நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் கண்டினியூங். ஆக்சுவலாக அது வந்து ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் அலர்ஜி, போலன் அலர்ஜி, மெடிசன் அலர்ஜி இருக்கவங்க வந்து இது எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இந்த வேக்சின்ஸை பற்றியெல்லாம் ரிசர்ச் ஃபேஸில் இருக்கிறதுனால இதுக்குன்னு உண்டான டெஸ்ட் எதுவும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ளூ ஷாட் எடுத்திருக்கீங்க, இன்னொரு வேக்சினேஷன் எடுக்கும்போது உங்கள் அலர்ஜி வந்துருக்குதுன்றவங்க மட்டும்தான் கேர்ஃபுல்லாக டாக்டர்ஸ் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கணும் அப்படின்றாங்க. மற்றபடி இந்த ஃபுட் அலர்ஜி இருக்கவங்க, இந்த த்ரோட் ஸ்வெல்லிங் இருக்கவங்க, இவங்க எல்லாமே வந்து பிரச்சனை இல்லை அப்படின்றது தான் வந்து அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஸோ யூ ஆர் சேஃப் டு டேக் வேக்சின்ஸ். பட் if you have any allergic reaction to any medicines like முதல்ல பென்சிலின் அலர்ஜி இருக்கவங்க, இந்த மாதிரி வேக்சின்ஸ் போடும்போது லைட்டாக ஸ்வெல்லிங் வந்து அலர்ஜி ஏற்கனவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க டாக்டர்ஸ் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு இந்த மாதிரி அலர்ஜிஸ்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் வேக்சின் போடும்போதே வந்து தே வில் ஆஸ்க் யூ த அலர்ஜி ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம டெஃபினட்டாக சொல்லணும் டாக்டர் கிட்ட. தென் தே வில் டிசைட் வெதர் யூ ஆர் எலிஜிபிள் டு டேக் த வேக்சின் ஆர் நாட். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஸ் த செகண்ட் டோஸ் மேண்டட்ரி டாக்டர்? நான் ஒரு டோஸ் மட்டும் போட்டுட்டு அது போதுமா டாக்டர், ரெண்டாவது டோஸ் எடுக்கணுமா, எவ்வளோ மேக்ஸிமம் கேப் விடலாம் டாக்டர்? ஆக்சுவலாக ஏன்னா நான் செகண்ட் டோஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 20 daysக்கு மேலே போயிடுச்சு, எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேக்சினோட அவைலபிலிட்டியும் வந்து நம்ம கண்ட்ரியில் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால there was a delay in supply and demand ஆக்சுவலாக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 6 weeks, 8 weeks, 12 weeks தள்ளி போடும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த சீரோ கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்டிபாடிஸ் டெவலப்ட் இந்த பாடி வாஸ் பெட்டர் தேன் 4 weeksக்கு முன்னாடி கொடுத்தவங்களுக்கு, 4 weeksல கொடுத்தவங்களை விட 12 weeks, 6 weeks, 8 weeks கழிச்சு வேக்சினேஷன் செகண்ட் டோஸ் எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரோ கன்வர்ஷன், அந்த ஆன்டிபாடிஸ் டெவலப்மெண்ட் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து லேட்டஸ்ட் ரிசர்ச்சஸில் வந்து நீங்கள் 2 weeks கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோவேக்சின் அப்படின்றது 20 days கழிச்சு தான் எடுக்கணும். கோவிஷீல்டு வந்து யூ கேன் டேக் இட் பிட்வீன் 6 to 12 weeksல எடுத்தால் கூட நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் டோஸ் கண்டிப்பாக மேண்டட்ரி. ஏன்னா
ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த இம்யூனிட்டி வரது அந்த ஆன்டிபாடிஸ் வந்து ஷார்ட் லிவ்டாக இருக்கும். செகண்ட் டோஸ் எடுக்கும் போது தான் அதை என்ஹான்ஸ் பண்ணிட்டு அது இருக்கும். அதுவுமே எவ்வளோ நாளைக்கு இருக்கும், லாஞ்சிவிட்டி எவ்வளோ இருக்குன்றது தெரியல. ஸோ செகண்ட் டோஸ் இஸ் மேண்டட்ரி, யூ கேனாட் ஸ்டாப் வித் ஒன் டோஸ். ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது டோஸ் அந்த குறிப்பிட்ட டியூரேஷனில் அந்த அட்வைஸ் பண்ண டியூரேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேன் ஒன் பி இன்ஃபெக்டட் ஆஃப்டர் கோவிட் வேக்சினேஷன்? எத்தனை நாள் கழிச்சு டாக்டர் வேக்சினேஷன் 2 டோஸ் எடுக்கிறேன், எத்தனை நாள் கழிச்சு எனக்கு ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகும்னு கேட்டாங்க. நான் விக்டிம் இங்கே இருக்க. ஆக்சுவலாக I took 2 doses ஆஃப் கோவேக்சின். அதுக்கப்புறமா வந்து ஐ காட் த இன்ஃபெக்ஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டோஸ் எடுத்து 5th day 6th day I got infected because I was exposed to so many patients ஆக்சுவலாக. ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டோஸ் எடுத்து ஒரு 1 monthல வந்து ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகும். ஸோ செகண்ட் டோஸ் எடுத்ததுலேருந்து ஒரு மாதம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருப்பி நம்ம முதல்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் இது பண்ணும்போது நம்ம வந்து ப்ரொடெக்டிவாக இருக்கலாம் அப்படின்றது வந்து டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே ரிசர்ச்சஸில் தான் இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எஃபிகசி வந்து பார்த்தீங்கன்னா போத் கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 70 to 80%, 100% எஃபிகசி ரெண்டு வேக்சினும் கிடையாது. அதனால் there are chances even after 2 months of vaccination you can get the COVID infection. அதனால் வந்து it's very very important that we follow the COVID protocols and the COVID behavior. Get allergy test. Should I get any allergy test before COVID vaccination கேட்குறாங்க. அது வந்து டாக்டர்ஸ் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்றாங்க. ஏன்னா இந்த COVID-19 பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சதே பார்த்தீங்கன்னா 30 to 40% தான். இது வந்து ரிசர்ச்சஸ் டேட்டாஸ் எல்லாமே வர தான் நம்மளுக்குமே வந்து நிறைய நாலேஜ் வரதை பற்றி. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது டெஸ்ட் எடுக்கணுமா டாக்டர், இந்த நிறைய பேர் ரியாக்டிவ் ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க வேக்சினேஷன் போகிறதுக்கு முன்னாடி, அதெல்லாம் எடுக்கணுமான்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் தயவுசெய்து வேணான்றாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சஸில் ரெமிடிசிவர் வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணல, இந்த டேப்லெட்ஸ் வேலை செய்யல, இது வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவால்வ் ஆகினே இருக்குது. ஸோ அதனால் வந்து as of now there is no allergic test which is indicated before vaccination. அடுத்து நாட் டேக் த வேக்சின் அப்படின்றது வந்து லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கோவிஷீல்டு வந்து சீரம் இன்ஸ்டியூட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்க்கு கீழே ப்ரெக்னென்ட் உமன்ஸ், லாக்டேட்டிங் மதர்ஸ் எடுக்கக்கூடாதுன்றாங்க. அதே மாதிரி இந்த கோவிஷீல்டுக்குள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்க்கு ஏதாவது அலர்ஜி இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. இப்போ கோவிஷீல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆக்சுவலாக அந்த சோடியம் டயஹைட்ரேட் அது மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ அதில் இருக்கவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏற்கனவே அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குதுன்றவங்க டெஃபினட்டாக எடுக்கக்கூடாதுன்றாங்க. கோவேக்சின் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ளீடிங் டிசார்டர்ஸ் இருக்கவங்க கோவேக்சின் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும். ப்ளீஸ் ப்ரிஃபர் கோவிஷீல்டு. ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ளீடிங் டிசார்டர் இருக்குது, இல்லை ஹார்ட் ரிலேட்டட் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை பிளட் தின்னஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக கோவேக்சின். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் உமன்ஸுக்கு வந்து கொடுக்க வேணான்றாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட போதுமான டேட்டா இப்போ அவைலபிளாக இல்லாதனால. ஸோ ஜென்ரலாக கோவேக்சின் இஸ் நாட் அட் ஆல் இண்டிகேட்டட் ஃபார் ப்ரெக்னென்ட் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ். அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் கோவேக்சின் அண்ட் பெட்டர் டு கோ ஃபார் கோவிஷீல்டு ஆக்சுவலாக. ஸோ இதுதான் பேசிக்காக இப்போ நம்ம கிட்ட இருக்க அவைலபிள் டேட்டா. ஐ திங்க் ஹோப் யூ ஹேட் அ கிளாரிட்டி ஆஃப் ஆல் த கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக. ஷேர் திஸ் வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷன்ஸில் இருக்காங்க. So keep watching. I'll be posting some useful videos in future also. Thank you.